ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 9 எனக்கு சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் குயிக்காக மார்னிங் வேக்கப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாட்டர் எடுத்ததுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் கழித்து ரெகுலராக பண்ணுற 12 டைப் ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாச்சு. இப்போ வந்து வார்ம் அப்லேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் முக்கியமாக வந்து உங்ககிட்ட சொல்லணும். இப்போது டே 9 இல்லையா, அந்த டே 9 வரையும் கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கும், கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், கன்சிஸ்டன்சியாக பேலன்ஸ்டு ஒரு டயட் ஃபுட் மாதிரி எடுத்திருக்கோம். சரிங்களா? பார்க்குற ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டயட் ஃபுட் மாதிரி மேபி தெரியாமல் இருக்கலாம். அது அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட பாடி வந்து எவ்வளோ கிரேவிங்ஸ் ஆகி ஐயோ எனக்கு பத்தலை கொடு அப்படிங்கிற ஒரு நச்சரிப்பு இருக்குங்க இல்லையா, அது எனக்கு தெரிஞ்சு இப்போது டே 9 கிட்டே வந்தாச்சு, ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த நச்சரிப்பு வந்து தாங்க முடியாமல் அவஸ்தைப்படுறவங்களுக்கு தான் அது வந்து டயட் ஃபுட்டா ஜங்க் ஃபுட்டா என்ன ஃபுட்டுங்கிறது வந்து உணர்வு பூர்வமாக தான் தெரியும். சரிங்களா? என்னை பொறுத்த வரையும் இப்போது ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸு. அதுலேருந்து ஆஃப் வந்துட்டாலே என்னை பொறுத்த வரையும் வந்து அது ஒரு டயட் ஃபுட்டு தான். இந்த டைம் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, எனக்கு இந்த டைம் வந்து குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா? குவான்டிட்டி எல்லா ஃபுட்லேருந்தும் குவான்டிட்டியை ஒரு அளவான குவான்டிட்டியை வரணும். ரெகுலராக நம்ம வந்து இத்தனை நாட்கள் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அதுலேருந்து அப்படியே பாதிக்கு பாதி வந்துடணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சில பேர் கவனிச்சிருக்கீங்களா, நான் நிறைய வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து இப்போ இருக்கிற சீரியஸ்னஸ்லாம் எனக்கு வந்து அப்போ கிடையாது. வெயிட் லாஸ் ஜர்னியில் 3 இயர்ஸ் பேக் என்ன அப்படின்னா, என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்படின்னா, இந்த யூடியூப்லலாம் அப்போல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்க்கும்போது அதில் கமெண்ட் வந்து ரீட் பண்ணுவேன். என்னென்னா, ஒரு 1 இயர்க்குள்ளே ஒரு 20 kg வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அகெயின் 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே அதே 20 kg வந்து ஏறி இருக்கும். இல்லை ஒரு 1 இயர்க்குள்ளேயே வந்து அந்த 20 kg வந்து அகெயின் வந்து ஏறி இருக்கும். அதை பற்றி ரொம்ப நாளாக நான் யோசிக்கும்போது எனக்கு நடந்த ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, சடனாக நான் வெயிட் லாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன், வெயிட் குறைஞ்சிருக்கு. ஒன்று குறைஞ்சிருக்க வெயிட்லேருந்து பாதி வெயிட்டை வந்து அகெயின் ஏறிடுது, இல்லை குறைஞ்ச வெயிட்டு அகெயின் மொத்தமாக வந்து ஏறிடுது. அது என்ன ரீசனால நான் யோசிக்கும்போது எனக்கிட்ட சடனாக கிளிக்கான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபுல்லாக வந்து ஹெவியான ஒரு டயட் வந்து இருக்கிறோம். அந்த டயட்டை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பழைய மாதிரி ஓவர் ஈட் பண்ணிடுறோம். ஃபுட் ஹேபிட் டோட்டலி சேஞ்ச் ஆகிடுது. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணிடுறோம். அப்போது அதனால் நமக்கு வந்து அகெயின் வெயிட் போடுது. சரி, இதுக்கு என்ன ஒரு ரீசன்? நம்மளால் வந்து எனி டைம் சிலரால் சொல்லுவாங்க, என்னால் அப்படியே லைஃப் ஃபுல்லாக டயட் மட்டுமே இருக்க சொன்னால் எப்படி என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது தான் இந்த ஒரு இதை வந்து பேலன்ஸ்டான ஃபுட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் என்ன வந்து ஒரு எக்ஸாம்பிளாக உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் பாருங்களேன். நான் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து நான் வந்து பேசிகிட்ருக்கேன் இல்லையா, இப்போ வந்து எது மாதிரியான ஃபுட்டு வந்து எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா, இதை மாதிரியான ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டீனேஜ் லைஃப்பில் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வந்து காட்டுறேன், ஃப்ரூட்ஸு டால் இதெல்லாம் காட்டுறேன். அப்போ அதெல்லாம் கிடையாது. நார்மல் ரைஸு, அது கூட ஏதாவது கிரேவி, முடிஞ்சதுன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சம் வெஜ்ஜி, அவ்வளோதான் இருக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் ரேர் சாப்பிட்றது. அந்த சீசனிங் டைமில் வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டது தான். நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். எப்படின்னா, எனக்கு வந்து டீனேஜில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெயிட் கெயின் பண்ணும்போது அதிகமாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன். அது ஆக்சுவலி நான் வந்து வெயிட் கெயின் பண்ணனால தான் எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின் க்ளோ கிடச்சிது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து அது ஃப்ரூட்ஸு ஃபுட் ஹேபிட்னால தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோவில். அதே மாதிரி தான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்டர் வெயிட்டில் இருக்கும்போது நார்மல் வெயிட்டு சாப்பாடு தான், தோசை இட்லி சட்னி சாம்பார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் அண்டர் வெயிட்டில் இருந்தேன். ஆனால் இப்போது
இப்போது ஓவர் வெயிட்டில் இருக்கேன். அதுக்கு சம் ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்மளால் ஏன் வந்து அதே மாதிரி ஸ்டேபிள் ஒரு டயட் ஃபுட்லேருந்து நார்மல் ஹோம்லி ஃபுட்டுக்கு வரும்போது நம்மளால் வந்து ஏன் வந்து மெயின்டைன் பண்ண முடியல, அப்படியே இருக்க முடியல அப்படின்னு நான் வந்து சில நேரத்தில் யோசிக்கும் போது தான் எனக்கு வந்து தோணுச்சு, நம்ம ஃபஸ்ட்டு ஹெவியான ஒரு டயட் எடுத்துடுறோம், சடன்லி நம்மளோட பாடி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுது அண்ட் இமிடியேட்லி வந்து அந்த டயட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓவர் ஈட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது ஓவராக வந்து அதை வந்து சடன்லி வந்து பார்த்திங்கன்னா அதோட கேலரி எல்லாமே இன்டேக் வந்து ஓவர் ஆகும்போது நமக்கு வந்து வெயிட் போடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால் வந்து ரியலைஸ் பண்ண முடியுது எண்ட் ஆஃப் த டே. சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன்? நம்ம வந்து டயட்டை வந்து ஸ்டாப் பண்ணாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அகெயின் வந்து வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷனை நம்ம வந்து தேடணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் யோசித்து வச்சுருக்க ஒரு விஷயம். அதை முக்கியமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறது, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஒரு 3 ரூல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் கம்பல்சரி, சரிங்களா? ஏதாவது எனி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். 24 வந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறதோ, இல்லை சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதோ, இல்லை வந்து சிட்டிங் ஜாபில் இருக்கிறதோ, இல்லை வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு சும்மா நேரத்தை கடந்துக்கிட்டு இருக்கிறதோ, சாப்பிட்டு ஒரே இடத்துல இருக்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பேடான ஒரு விஷயம். அதனால் அதை மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து அதை மாதிரி வந்து எல்லா ஒரு பேட் ஹேபிட்டுமே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டெய்லி நீங்கள் ஆஃப்டர் வெயிட் லாஸ்க்கு அப்புறமா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் 35 மினிட்ஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கணும், சரிங்களா? அது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஓவர் ஈட் பண்ணுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம், அளவாக வச்சுக்கணும். எதுவுமே ஃபுல்லாகவே வந்து ஹோட்டல் அது மாதிரி வந்து எனி டைம் சாப்பிடாம வீட்டில் அட்லீஸ்ட் வந்து சமைச்சு குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து பழகுங்க, சரிங்களா? அதுதான் என்றைக்குமே வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியிலலாம் ஜாப் போகிறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டை விட்டுட்டு வெளியூருக்கு போய் ஸ்டே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வெளியில் இருக்கிற ஹோட்டல் சாப்பாடு அது மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போது வந்து நமக்கு வந்து சடன்லி வந்து அந்த ரீசன் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபுட் ஹேபிட்டில் இருந்திருப்போம், சடன்லி ஒரு ஃபுட் ஹேபிட்க்கு மாறியிருப்போம். அது என்னோடய லைஃப்பில் நடந்த ரியாலிட்டியான ஒரு விஷயம். என்னோடய டீனேஜில் ஒரு ஃபுட் ஹேபிட்டில் இருந்தேன், இப்போ நான் ஒரு ஃபுட் ஹேபிட்டில் இருக்கேன். அந்த டீனேஜில் இருந்த ட்ரிக்கு, அந்த டீனேஜில் என்னை சுற்றி இருந்த ஒரு ட்ரிக்கை தான் இந்த டைம் நான் வந்து ஃபாலோ பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். அதாவது டீனேஜில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் வந்து அண்டர் வெயிட்டு தான். ஆக்சுவலி இருக்கிறதுலே காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, நான் இப்போயும் ஐடல் வெயிட்டில் இல்லை, டீனேஜ்லேயும் ஐடல் வெயிட்டில் இல்லை. கடைசி வரையும் என்னோடய லைஃப்பில் வந்து ஐடல் வெயிட்டுக்கு போகவே மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த ஐடல் வெயிட்டில் நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும், ரொம்ப ஆக்டிவான லைஃப் ஸ்டைலாக இருக்கும். அதோட கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு இல்லையா, அது சம் டிஃப்ரெண்ட். அண்டர் வெயிட்டில் இருக்கும்போது சம் ஹெல்த் இஷ்யூஸ், இப்போ ஓவர் வெயிட்டில் இருக்கும்போது சம் ஹெல்த் இஷ்யூஸ். அப்போ ஐடல் வெயிட்டில் இருக்கும்போது நம்மளோட பாடி எப்படி இருக்கும், நம்மளோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த டே முழுக்க நம்ம எப்படி வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நான் ஒரு டைமாவது உணரணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து ஒரு கோலாக செட் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்கிப் பண்ணும்போதும் இல்லை நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு அகெயின் நான் இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், சரிங்களா? நான் கண்டிப்பாக இந்த டைம் விட்டுறவே கூடாது. நம்ம ஐடில் வெயிட்டை ஒரு டைமாவது டச் பண்ணி பார்த்துட்டு மெயின்டைனிங்கில் வச்சுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னா, தேர்டு பாயிண்ட்டு தான், எடுத்த உடனே ஹெவி டயட் அது மாதிரி பண்ணாமல் குவான்டிட்டியை, என்னை பொறுத்த வரையும் சில பேர் வந்து இந்த வீடியோவில் நான் காட்டுற ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு சிரிப்பாக இருக்கலாம், இது வந்து டயட்டா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையும் எது டயட்டுன்னா, ஒரு பர்சன் ஒரு பவுல் ஃபுல்லாக, ஒரு ஹோல் பவுல் ஃபுல்லாக ரைஸ் சாப்பிட்றாங்க, அதை அப்படியே ஆஃப் பவுலாக மாற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதுதான் அவங்க எடுக்கிற ப்ராப்பரான ஒரு டயட்டுன்னு நான் சொல்லுவேன் என்னை கேட்டால். ஏன்னா ரைஸ்லேருந்து அப்படியே மில்லட்ஸ்க்கு மாறுறீங்க, மில்லட்ஸ்லேருந்து ஃபுல்லாக தான் மில்லட்ஸ், நான் வந்து ரைஸோ கார்போஹைட்ரேட் ரிச்சான ஃபுட் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக வந்து பியூர்
ப்ரோட்டீன், பியூர் ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபுட்டு மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். ரொம்ப லோ கேலரி, ஒரு 600-500 கேலரி தான் நான் எடுத்துப்பேன் பர் டேக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதெல்லாம் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா, சடனாக வெயிட் குறையுது. அதை விட்டோன்னே சடனாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பலூன் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பலூனில் ஃபுல்லாக நம்ம வந்து ஏர் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது பம்ப் பண்ண நல்லா பலூன் பெருசாகுது. சடனாக விடும்போது அந்த பலூன் வந்து ஒன்று சுருங்கி போயிடுது, இல்லை அப்படின்னா வெடிச்சிரும். ஆனால் இந்த நம்மளோட விஷயத்தில் என்ன அப்படின்னா, நாம் டயட்டை விடும்போது அகெயின் வந்து வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாம் என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்டை வந்து எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரியான ஃபுட் ஹேபிட் வேலை போயே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது தான் பெட்டர். நீங்கள் வந்து நார்மலாக ஃபுட்டு வந்து எடுத்துக்குங்க. ஆல்ரெடி எப்படி வந்து சாப்பிட்டீங்களோ அப்படியே சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, அதில் கொஞ்சமாக ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல், ஃபைபர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. அப்படியே குவான்டிட்டியை கம்மி பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சடனாக கேட்கலாம், அப்போ நான் ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட்லாமா, இப்போ பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரிலாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சடனாக கேட்கலாம். அப்படி நான் சாப்பிடுங்க, ஆனால் குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கிங்க. எப்போது சாப்பிடுங்க, ஒரு ஃபுல் ஃப்ரைட் ரைஸ் ஹோல் மீல் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃப் ஆக்குங்க. அதில் பாதி மட்டும் சாப்பிடுங்க. நான் வெளியில் போயிட்டு இது சாப்பிட்றேன் அது இதுன்னு எல்லா கிளிப்புமே காட்டுவேன். அதில் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். என்னோடய கிட்ஸு ஹஸ்பண்டோட ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காக்கா கடிச்சிட்டு அதோடு விட்டுறது, அவ்வளோதான். அதை மாதிரி நம்மளோட ஆசையை தீர்த்துக்கணும். நம்மளோட பாடியை லாஸ்ட்டு சேலஞ்சில் நான் சொல்லியிருப்பேன், உங்களோட பாடியை சீட் பண்ண ஆரம்பிங்க. உண்மையாகவே உங்களோட பாடியை நீங்கள் ஏமாற்றுங்க. நீங்கள் ஏமாத்துறது அதுக்கு தெரியாமல் ஏமாற்றுங்க. சரிங்களா? அப்படியே அதுவும் இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டோட்டலி நம்மளோட பாடியை நம்ம வந்து சீட் பண்ண போகிறோம். எப்படி சீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை பொறுத்தவரை என்ன, ஒயிட் ரைஸ் எனக்கு வந்து ஒரு ஞாபகம் இருக்குது. ஒரு டைமில் வந்து டயட் ரொம்ப ஹெவியாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒயிட்டாக இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டா. ரைஸே இல்லை, வெறும் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அண்ட் வந்து டாலு, ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கிற மாதிரி ஒரு மீல் பிளேட் எடுத்துட்டேன். லன்ச் வந்து முடிக்கிறேன், எனக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி வந்து கொமட்டலாக இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது, அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்குது. இமிடியேட்லி வந்து ஒரு காஃபி குடிக்கணும், இல்லைனா ஒரு பவுல் ரைஸ் வந்து ஏதாவது போட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. அதை மாதிரி ரொம்ப நம்மளோட பாடியை டிஸ்டர்ப் பண்ணாமல், அது என்ன கேட்குது, ஒரு டம்ளர் காஃபி தானே கேட்குது, அப்படியே ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் சுகர் போட்டு குடிச்சிட்டு கம்முன்னு விட்டுருங்க. அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது, நிஜமாக எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காது. நாங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒயிட் ரைஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஃப் பவுல் அப்படியே எடுத்துக்குங்க. ஒரு ஹோல் பவுல் எடுக்கிற ஒயிட் ரைஸை ஆஃப் பவுல் ஆக்கிடுங்க. நீங்கள் வந்து சாப்பிட்ட மாதிரி அதாவது நமக்கு வந்து பசிக்கிறனால நம்ம வந்து இப்போலாம் சாப்பிட்றதில்ல, நமக்கு தோன்றனால தான் நம்ம சாப்பிட்றோம். நம்மளோட கிரேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வே இருக்குது. பட் கண்ட்ரோல் பண்ணுன்றமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து யாருமே பண்ணுறதில்ல, என்னாலேயே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனால் பாடியை சீட் பண்ணால் கண்டிப்பாக முடியும். நிஜமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கிங்களா, ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிலோ கணக்கில் வந்து இஷ்டத்துக்கு பீஸாக சாப்பிடாம எப்போயோ ஒரு தடவை சாப்பிட்றோம், சரி ஒரு பீஸ் சாப்பிட்லாமே அப்படின்னு சாப்பிட்டா எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஹோல் பாக்ஸ் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் மறு வேலை பார்க்குறோம். ஆனால் சம்டைம்ஸ் நான் வந்து ஆக்சுவலி இதை மாதிரியான டயட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் தப்பு. ஏன்னா இதில் வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் தான். ஏன்னா நம்ம பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ ஸ்வீட் சாப்பிட்றதா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் அளவாக அந்த குவான்டிட்டின்னு சொல்ல அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஷோராக 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் மினிமம் 1 kgலேருந்து 3 kg ஷோராக ரெடியூஸ் ஆகிருக்கும். என்னால் ஷோரிட்டி கொடுக்க முடியும். எல்லாத்துலேயும் குவான்டிட்டி அப்படியே லேஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு நான் வந்து டீ காஃபி வந்து 5, 6 அது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 இல்லை 1 அதோட லிமிட்டாக இருந்துக்கணும். ஒரு 500 கிராம் வந்து ஒயிட் ரைஸ் எடுக்கிறேன்னா ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க, ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் பாடியை சீட் பண்ண தான் போகிறீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன்னா எனக்கு லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட்டு சொன்னேன் இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃப்காகவே இந்த டைம் இப்படி உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சான்சஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க வீட்டில்.
நான் வந்து ஒரு 10 கிலோ குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துவாங்க. நிறுத்ததுக்கப்புறம் அகெயின் வந்து வெயிட் போட்டுருச்சு அப்படின்னா திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வீட்டில் போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன வந்து வழி அப்படிங்கும்போது, ஆல்ரெடி அவங்களோட ஃபுட் ஹேபிட் எப்படி இருந்துச்சோ அதே வேயில் கொண்டு போய் ரொட்டீனாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் பெருசாக ஒன்றுலாம் ஃபுட் ஹேபிட் இல்லை. டைம் டேபிள் போட்டு இதை இப்போ தான் சாப்பிடுவேன்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கிடைக்கிற நேரம் சாப்பிட்ணும். நினச்ச நேரம்லாம் சாப்பிட முடியாது. இதுதான் உண்மை. கிடைக்கிற நேரம் தான் சாப்பிட முடியும். அப்போ என்ன பண்ணணும், டெய்லிக்கும் அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு சும்மா வெளியில் போகிறோமா, ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோமா, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு கேலரி கவுண்டிங்கில் வச்சுக்கிட்டு தயவு செய்து உங்களுக்காக ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபுட்டை வந்து எடுத்துக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு அப்படி தெரியலன்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பாருங்கள். என்னோடய லாஸ்ட் 21 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது கூட வந்து என்னென்னா ஃபுல்லாக நான்வெஜ் டயட்டாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஒவ்வொரு நாட்களும் டே பை டே நான் இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்னு அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மில்லட்ஸ் வந்து என்னால் ஆட் பண்ண முடியல. அதுக்கு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ராகி பெட்டர். ராகி தோசை ரெகுலராக எடுத்துக்கலாம். ராகி கஞ்சின்னு போயிட்டால் அது ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. அதாவது சாப்பிட்லாம், பசி சட்டுன்னு செரிமானம் ஆகிடும், சீக்கிரமாக பசிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் நான் ராகி தோசை அப்படின்னு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால ரெகுலராக ராகி தோசை அந்த மாதிரி வந்து நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். என்னோடய டைமும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகுது. அதனால நான் வந்து அப்படி ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ரெகுலராக கம்பல்சரி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா டால் அதை மாதிரி போயிடணும் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. டாலு, மில்லட்ஸு உங்களால் எது ரெகுலராக வந்து எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 ராகி தோசையும் கூட வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சட்னியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். மை ஃபேவரட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி. சரிங்களா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இடையில மிடில் மார்னிங்கில் நான் வந்து கோவா சாப்பிட்டேன். சரிங்களா? கொய்யாப்பழம் வந்து சாப்பிட்டேன். அதுவும் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதில் இருக்கிற அந்த சீட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே தான் சேர்த்து சாப்பிட்ணும். இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆஃப் டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரே ஒரு காஃபி மட்டும் குடித்தேன். சரிங்களா? அண்ட் வந்து இன்றைக்கி ஹோல் டே வந்து பயங்கர பிஸி. என்னால் லஞ்சே வீட்டில் பெருசாக பண்ண முடியல. வீட்டில் எல்லாருக்குமே தோசை தான் ஆக்சுவலி. அதனால் எனக்கு வந்து ராகி தோசை பண்ணிக்கிட்டேன். சட்னி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து பண்ணியிருந்தனால வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி வந்து சாப்பிட்டாச்சு. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பட்டாணியை வந்து ஊற வச்சு வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இவ்வளோ தான் என்னோடய டுடே மீலு. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.